இன்றைய முக்கிய செய்திகள். 1.5 மாதத்திற்கு பிறகு வெகுவாக குறைந்தது கொரோனா தொற்று. பல மாநிலங்களில் முழு ஊரடங்கு அமல்படுத்தியதால் வைரஸ் பரவல் தடுப்பு. ஒரே மாதத்தில் 15 முறை உயர்ந்ததால் 100 ரூபாயை கடந்தது பெட்ரோல் விலை. வாழ்வாதாரம் இழந்த நேரத்தில் விலை உயர்த்தப்படுவதாக மக்கள் அதிர்ச்சி. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் கல்விச் செலவை அரசே ஏற்கும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஊரடங்கை மீறுபவர்களை அன்பு வழியில் திருத்த நடவடிக்கை. ராக்கி கட்டி நூதன முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய தன்னார்வலர்கள். பாலியல் தொல்லை செய்த மற்ற ஆசிரியர்களையும் கைது செய்ய வேண்டும். பத்மசேஷாதிரி பள்ளி முன்னாள் மாணவிகள் கோரிக்கை. வணக்கம். வணக்கம். இந்தியாவில் 45 நாட்களுக்கு பிறகு தினசரி கொரோனா தொற்று மிக குறைந்த அளவாக பதிவாகியுள்ளது. கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் காரணமாக ஒரு நாள் தொற்றில் 4 லட்சத்தை கடந்த இந்தியா உலகளவில் பிரேசிலை பின்னுக்கு தள்ளி அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்தில் உள்ளது. இந்நிலையில் நாட்டில் அதிக தொற்றுள்ள மாநிலங்களில் பிறப்பிக்கப்பட்ட முழு ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக தொற்றின் வேகம் குறைந்து வருகிறது. நாட்டிலேயே அதிகளவாக நாள் ஒன்றுக்கு 60,000க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று ஏற்பட்ட மகாராஷ்டிர மாநிலத்தில் தொற்று எண்ணிக்கை 20,740 குறைந்துள்ளது. மும்பையில் நாள் ஒன்றுக்கு 11,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் தொற்று 929 குறைந்துள்ளது. இதேபோல டெல்லியிலும் ஒரு நாள் தொற்று 1000க்கும் கீழ் குறைந்து 900 பதிவாகியுள்ளது. மாநிலங்களில் தொடர்ந்து குறைந்து வரும் கொரோனா பரவலால் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 1,73,790 சரிந்துள்ளது. 3,617 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் பலியாகியுள்ளனர். நாடு முழுவதும் 20,80,00,000க்கும் அதிகமான டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனினும் போதிய இருப்பு இல்லாததால் பல்வேறு மாநிலங்களில் தடுப்பூசி பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெளிநாடுகளிலிருந்து மத்திய அரசே தடுப்பூசியை கொள்முதல் செய்து தர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது 1 கோடி தடுப்பூசிகள் வாங்க உலகளாவிய டெண்டர் கோரியுள்ளார். இதனிடையே மாநில அரசுகளின் தடுப்பூசி டெண்டர்களுக்கு தயாரிப்பு நிறுவனங்கள் கைவிரிப்பதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஆனால் தனியார் நிறுவனங்கள் தடுப்பூசிகளை பெற்று ஊழியர்களுக்கு போடப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், மாநில அரசுகளுக்கு கிடைக்காத தடுப்பூசி தனியார் நிறுவனங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஊரடங்கு காலத்திலும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்து வருகின்றன. சர்வதேச சந்தைக்கு ஏற்ப பெட்ரோலிய பொருட்களின் விலை நிர்ணயிக்கப்பட்டாலும் தமிழகம், மேற்கு வங்கம் உட்பட 5 மாநில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அவற்றின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி காணப்பட்டது. சில நாட்கள் விலை குறைக்கப்பட்ட அதிசயமும் நிகழ்ந்தது. ஆனால் இந்த மாதம் 2ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டவுடன் அடுத்தடுத்த நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த மாதம் மட்டும் 15வது முறையாக இன்று பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ளது. வட மாநிலங்களில் சில மாதங்களுக்கு முன்பு பெட்ரோல் விலை சதமடித்த நிலையில் பெருநகரங்களில் முதன்முறையாக மும்பையில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்து அதிர்ச்சி அளித்துள்ளது. மும்பையில் பெட்ரோல் விலை 26 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 100 ரூபாய் 19 காசுகளாக உள்ளது. டீசல் விலை 28 காசுகள் உயர்ந்து 92 ரூபாய் 17 காசுக்கு விற்கப்படுகிறது. ஊரடங்கு காலத்திலும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதை ஏற்க முடியாது என வாகன ஓட்டிகள் கூறினர். पेट्रोल के मतलब तेंदुलकर कैसा सेंचुरी मारता है वैसा मोदी जी ने सेंचुरी मारा है और सबका नुकसान हो रहा है. क्या जिसके पास पैसा उसका काम चल जाता है. पहला 6 दिन पेट्रोल चलने का टाकी फुल किया तो अभी 3 दिन में 2 दिन में टाकी फिर से फुल करना पड़ता है. ऑफिस जाने के टाइम भी हर एक वक्त में हर एक चीज में पेट्रोल इतना महंगा कर दिया है ना, पूछो मत. सबका हालत खराब है भाई. अभी पेट्रोल बोले तो बहुत महंगा हो गया है. एक्चुअली हम लोग को अभी ऐसा लग रहा है कि ट्रेन से जाना पड़ेगा क्योंकि पेट्रोल इतना महंगा कर दिया है कि कहाँ जाने के लायक भी नहीं हो रहा. और उतना गाड़ी भी आजकल एवरेज दे रही नहीं है. अभी क्या बोलने का. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீகங்காநகர் மாவட்டத்தில் பெட்ரோல் 104 ரூபாய் 94 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. சென்னையில் பெட்ரோல் விலை 23 காசுகள் அதிகரித்து 95 ரூபாய் 51 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் விலை 26 காசுகள் அதிகரித்து 89 ரூபாய் 65 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கொரோனா 2ஆம் அலை பரவல் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்துள்ள நிலையில் பெட்ரோலிய பொருட்களின் இந்த விலை உயர்வால் விலைவாசி மேலும் அதிகரிக்கும் என்பதால் அதனை கட்டுக்குள் கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
கொரோனாவால் பெற்றோர்களை இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பட்ட படிப்பு வரை படிப்பதற்கான கல்விச் செலவை அரசே ஏற்கும் என்று அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனாவால் பெற்றோர்களை பறிகொடுத்து தவிக்கும் குழந்தைகளை கண்டறிந்து தேவையான உதவிகளை வழங்க மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் தலைமையில் சிறப்பு குழுக்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பெற்றோரை இழந்து தவிக்கும் குழந்தைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில், பெற்றோரை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் குழந்தைகளுக்கு அவர்கள் பெயரில் 5 லட்சம் ரூபாய் வைப்பீடு செய்யவும், 18 வயது நிறைவடையும் போது அதை குழந்தைக்கு வட்டியுடன் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழந்தைகள் பட்ட படிப்பு பயிலும் வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் என்றும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பெற்றோரில் ஒருவரை இழந்து கொரோனாவால் மற்றொருவரையும் இழந்து வாடும் குழந்தைகளுக்கும் 5 லட்சம் ரூபாய் வைப்பீடு செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அரசு இல்லங்கள் மற்றும் விடுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் தங்க இடம் வழங்கப்படும் என்றும், உறவினர் பாதுகாவலர்களின் ஆதரவில் வளரும் குழந்தைகளின் பராமரிப்பு செலவாக மாதம் 3000 ரூபாய் அவர்களது 18 வயது வரை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெற்றோரில் ஒருவரை மட்டும் இழந்த குழந்தைகளோடு இருக்கும் தாய் அல்லது தந்தைக்கு உடனடி நிவாரணத் தொகையாக 3 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதரவை இழந்த குழந்தைகளுக்கும் துணையை இழந்து குழந்தையுடன் வாடும் பெற்றோருக்கும் அரசின் நலத்திட்டங்களில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், உதவித்தொகை பெறும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சி ஆகியவை சிறப்பு குழுவால் மாதந்தோறும் கண்காணிக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஊரடங்கு நேரத்தில் வீதி உலா வருபவர்களை தடுக்க பல்வேறு நூதன வழிகள் கையாளப்பட்டு வருகின்றன. ஊரடங்கு நேரத்தில் வெளியே வரவேண்டாம் என போலீசார் எச்சரித்தாலும், அபராதம் விதித்து வாகனங்களை பறிமுதல் செய்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 2 சக்கர 4 சக்கர வாகனங்களில் பலர் வெளியே சுற்றி வருகின்றனர். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் 4 நாட்களில் 950 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டது. மதுரை திண்டுக்கல் மாவட்ட எல்லையான பள்ளப்பட்டியில் அனுமதியின்றி வரும் வாகனங்களை போலீசார் தடுத்து திருப்பி அனுப்பினர். காவல்துறையினரின் நடவடிக்கைகளையும் மீறி சுற்றியதால் ராஜபாளையத்தில் 40க்கும் மேற்பட்ட தெருக்களில் இருந்து முக்கிய சாலைகளுக்கு வர முடியாத அளவிற்கு தடுப்புகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளன. தடுப்புகளையும் மீறி சிலர் சுற்றுவதால் அவர்களை தடுக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். கடலூரில் கொரோனா குறித்த அச்சம் ஏதும் இன்றி ஆண்களும் பெண்களும் சாலைகளில் 2 சக்கர வாகனங்களில் சுற்றினர். அவர்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய போலீசார் கட்டாய மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினர். அதேபோல நெல்லையில் அவசியம் இன்றி சாலையில் சுற்றியவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இனியும் சுற்றினால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என போலீசார் எச்சரித்து அனுப்பினர். சிவகாசியில் வீட்டை விட்டு வெளியே நடமாடியவர்களை போலீசார் ட்ரோன் மூலம் கண்காணித்து எச்சரித்தனர். மைதானங்களில் விளையாடிய சிறுவர்கள் ட்ரோன் மூலம் கண்காணிப்பதை அறிந்ததும் அங்கிருந்து தப்பி ஓடினர். அன்பாக சொன்னால் கேட்பார்கள் என்ற எண்ணத்தில் மதுரையில் முக்கிய சாலைகளில் சுற்றியவர்களின் கையில் தன்னார்வலர்கள் ராக்கி கயிறு கட்டினர். உங்களால் உங்கள் குடும்பத்திற்கு கொரோனா பரவ வேண்டாம் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். பரமத்திவேலூரில் ஊரடங்கை மீறி திறக்கப்பட்டிருந்த உணவகம், தேநீர் உள்ளிட்ட 4 கடைகளுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். பாலியல் தொந்தரவு கொடுத்த மற்ற ஆசிரியர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று பத்மசேஷாதிரி பள்ளி முன்னாள் மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கே நகரில் உள்ள அப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த ராஜகோபாலன் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரம் அண்மையில் வெளியாகி பெற்றோரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆன்லைன் வகுப்பில் அரை நிர்வாணமாக பாடம் நடத்துவது, இரட்டை அர்த்தத்துடன் பேசுவது என அவரது நடவடிக்கைகள் குறித்து மாணவிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ராஜகோபாலன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்க அறிவிக்கப்பட்ட எண்ணில் பத்மசேஷாதிரி பள்ளி முன்னாள் மாணவிகள் முதல் தற்போது படித்து வரும் மாணவிகள் வரை 30 பேர் பாலியல் தொந்தரவு குறித்து புகார் கொடுத்துள்ளனர். அவர்களில் சிலரிடம் மகளிர் போலீசார் நடத்திய ரகசிய விசாரணையில் பல திடுக்கிடும் விஷயங்கள் தெரிய வந்துள்ளது. பள்ளியில் மூத்த ஆசிரியர் என்பதால் ராஜகோபாலனை கண்டு பள்ளி முதல்வரே பயப்படுவார் என்றும்,
ஆசிரியர்கள் யாரும் அவரது பேச்சை மீற மாட்டார்கள் என்றும் கூறியுள்ள அவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் தனியறை உண்டா என பல விவரங்களை தங்களிடம் கேட்டறியும் ராஜகோபாலன் அதிக மதிப்பெண்கள் பெற உதவுவதாக கூறி செல்போன் எண்ணை வாங்கிக் கொண்டு அடிக்கடி தொடர்பு கொண்டதாக தெரிவித்துள்ளனர். திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி கவர்ச்சியான மாடலிங் படங்களை எடுத்து அனுப்பச் சொல்வார் என்றும், பிறகு அந்த படத்தை வைத்து மிரட்டி விடுமுறை நாட்களில் பள்ளிக்கு வரச் சொல்லி பாலியல் தொந்தரவு கொடுப்பார் என்றும் கூறியுள்ளனர். மேலும் அவரது நண்பர்களான சக ஆசிரியர்கள் 3 பேருக்கும் இந்த படங்களை அனுப்பி அவர்களையும் பாலியல் தொந்தரவு கொடுக்க வைப்பார் என்றும் அவர்கள் கதறியுள்ளனர். ராஜகோபாலனை மட்டும் கைது செய்தால் போதாது, அவரது நண்பர்கள் 3 பேரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் புகார் கொடுத்த மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து பாலியல் தொந்தரவு செய்த மற்ற 3 ஆசிரியர்களையும் கைது செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதாக அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை பெரியார் திடலில் அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ கொரோனா சிகிச்சை மையத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு, திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதிமாறன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வீரமணி, பெரியார் திடலில் உள்ள பெரியார் மணியம்மை மருத்துவமனை கொரோனா சிகிச்சைக்காக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், சித்த மருத்துவத்தில் எவ்வித சிக்கல்களும் வராத அளவில் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். சிறப்பாக செய்யக்கூடிய அனுபவம் நிறைந்த மருத்துவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலே 25 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் நிறைந்த மருத்துவர்கள் இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய அதிகாரிகளையும் அவர்கள் இங்கு சிறப்பாக போட்டிருக்கிறார்கள். இதை பொறுத்தவரையில் பெரியார் திடலிலே எல்லா மக்களுக்கும் இது பயன்பட வேண்டும் என்பதற்காக இது முன்னுதாரணமாக அரசு துறையாகவே இதை எடுத்து நடத்துவதற்குரிய வாய்ப்புகளை அளித்திருக்கிறோம். பின்னர் பேசிய அமைச்சர் திரு சேகர் பாபு, கடந்த ஆண்டு 13 சித்த மருத்துவ மையங்கள் மட்டுமே கொண்டு வரப்பட்ட நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள 2 வாரங்களில் இது 37வது சித்த மருத்துவ மையம் என்று தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அனைத்தும் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை என்று அறிவித்திருக்கின்றார். இறப்பு சதவீதத்தை குறைத்தே காட்டவில்லை. கடந்த காலங்களில் நடந்தது தெரியும். இதை அரசியலாக்க விரும்பவில்லை. அனைவரும் ஒன்று கூடி கைகோர்த்து இந்த கொரோனாவை வீழ்த்துவோம் என்பதுதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கொள்கை, லட்சியம். திருக்கோயில்களின் சொத்துக்கள் நடவடிக்கைகள் தொடர்பாக வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதாக திரு சேகர் பாபு தெரிவித்தார். இனி வருவது செய்தித் துளிகள். தமிழக சட்டப்பேரவையில் புதிய உறுப்பினர்களிடையே ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அடுத்த மாதம் 2வது வாரத்தில் உரை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஊரடங்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கலைவாணர் அரங்கில் தனி மனித இடைவெளியுடன் பேரவை கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த தஞ்சை மாவட்ட மக்கள் நீதிமன்ற நீதிபதி வனிதாவின் குடும்பத்துக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து சிறப்பு நேர்வாக 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஒருவர் கூட பசியால் வாடாத நிலையை உருவாக்க வேண்டும் என்று திமுகவினரை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் பணியை விரைவுபடுத்த நாளை கோவை செல்லும் தம்மை வரவேற்க பதாகை வைத்து அன்பை காட்டாமல் ஊரடங்கு காலத்தில் மக்கள் பசியை போக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஒருவர் கூட பசியால் வாடாத நிலையை உருவாக்குவதே தமக்கு அளிக்கப்படும் சிறப்பான வரவேற்பு என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மு அனந்தகிருஷ்ணன் நுரையீரல் தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 92. கணினியிலும் இணையத்திலும் தமிழை பயன்படுத்துவதில் வெற்றி பெற்றவர்களில் அனந்தகிருஷ்ணன் முக்கியமானவர். வாணியம்பாடியில் பிறந்த அவர் கிண்டி பொறியியல் கல்லூரியில் பட்டம் பெற்ற பின் அமெரிக்கா மினசோட்டா பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்றவர். ஐநா ஆலோசனை குழுவின் செயலர் உள்ளிட்ட உயர் பதவிகளை வகித்த அனந்தகிருஷ்ணனுக்கு 2002ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. முன்னாள் துணைவேந்தர் அனந்தகிருஷ்ணன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின், அவரை அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக கலைஞர் நியமித்தார் என்றும், பணியில் போது உன்னத உட்கட்டமைப்பை உருவாக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தின் புகழை உலகெங்கும் பரப்பியவர் என்றும் தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்ப புரட்சி நடைபெறுவதற்கான முதலமைச்சரின் ஆலோசகராக இருந்தவர் என்றும், அவரது மறைவு கல்வி உலகத்துக்கு மாபெரும் இழப்பு என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். டாக்டர் ராமதாஸ், திரு வைகோ, திருமதி கனிமொழி, திரு ஜவாஹிருல்லா உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கேரளாவின் ONV இலக்கிய விருதை திருப்பித் தருவதாக கவிஞர் வைரமுத்து அறிவித்துள்ளார். அந்த மாநிலத்தின் உயரிய இலக்கிய விருதான ONV இந்த ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டதற்கு பாடகி சின்மயி, நடிகை பார்வதி உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து விருதை திரும்பப் பெறுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தேர்வு கமிட்டி தெரிவித்தது. இந்நிலையில் கவிஞர் வைரமுத்து வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் விருதை திருப்பித் தருவதாக கூறியுள்ளார். என் உண்மையை யாரும் உரசி பார்க்க தேவையில்லை. அதனால் திட்டவட்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். அதை மிகுந்த தெளிவோடும் அன்போடும் அறிவிக்கிறேன். ONV இலக்கிய விருது அறிவிப்பை நான்
ONV கல்ச்சுரல் அகாடமிக்கே திருப்பி அளிக்கிறேன். விருதுடன் தமக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் கூடுதலாக 2 லட்சம் ரூபாய் சேர்த்து 5 லட்சம் ரூபாயை கேரள அரசின் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்குவதாக திரு வைரமுத்து தெரிவித்துள்ளார். 12 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி அமலாக்கத்துறை சிறப்பு DGP திரு கரண் சின்ஹா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். சென்னை முன்னாள் காவல்துறை ஆணையரும் கூடுதல் DGPயுமான திரு விஸ்வநாதன் காவல்துறை வீட்டு வசதித்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். IGக்களாக உள்ள திரு கே சங்கர், திரு ஏ அமல்ராஜ் மற்றும் திரு MM ஜெயராம் ஆகியோர் காவல்துறை கூடுதல் இயக்குநர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். திரு வருண்குமார் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நடிகை சாந்தினி அளித்த பாலியல் புகார் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு மணிகண்டனிடம் விசாரணை நடத்த காவல்துறை முடிவு செய்துள்ளது. நாடோடிகள் படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்த அவர் தம்மை திருமணம் செய்வதாக கூறி திரு மணிகண்டன் 3 முறை கருக்கலைப்பு செய்ய வைத்ததாகவும் அடித்து உதைத்து துன்புறுத்தியதாகவும் புகார் அளித்துள்ளார். அந்தரங்க படங்களை வெளியிடப் போவதாகவும் அவர் மிரட்டுவதாக நடிகை சாந்தினி குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் அவர் 3 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுவதாக திரு மணிகண்டன் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் பாலியல் குற்றச்சாட்டு என்பதால் இதுகுறித்து திரு மணிகண்டனிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். தடுப்பூசி மையங்களில் கூட்டத்தை தவிர்க்க நாளை மறுதினம் முதல் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தனியார் பள்ளி மையத்தில் 200க்கும் மேற்பட்டோருக்கு தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். சண்டே இருக்காது, மண்டே அடி தான் இருக்கும். தாய்மார்களே பெரியவர்களே கிளம்பி போங்க, அதான் நல்லது. வீட்டில் போயிட்டு நல்லா டிவி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட நல்லா சந்தோஷமா இருங்க. இப்போதைக்கு கிளம்பிடுங்க. தடுப்பூசி போட முடியாததால் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இதனிடையே ஆரப்பாளையம், காளவாசல் பகுதிகளில் தடுப்பூசி செலுத்தும் பணியை பார்வையிட்ட திரு மூர்த்தி கூட்டத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் சமையல் கூடத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு தயாரிக்கப்படும் உணவின் தரத்தை சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு கு பிச்சாண்டி ஆய்வு செய்தார். கடந்த 13ஆம் தேதி முதல் அங்கு தினமும் புளியோதரை, தக்காளி சாதம் உள்பட சத்தான உணவுகளை தயாரித்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெறும் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் என 1000 பேருக்கு மதிய உணவாக வழங்கப்பட்டு வருகிறது. RT-PCR எனும் கொரோனா பரிசோதனை முடிவுகள் 2 நாட்களில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மகேஷ், கொரோனா 3வது அலையை வெற்றிகரமாக சமாளிக்கும் ஆற்றல் தமிழக அரசுக்கு உள்ளது என்றும் கூறினார். உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனைக்காக ஏராளமானவர்கள் கூடுவதால் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். தனிநபர் இடைவெளியின்றி கூட்டம் கூடுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையம், பந்தல்குடி பகுதிகளில் தடுப்பூசி முகாமுக்கு ஏராளமானோர் ஆர்வத்துடன் வந்து வரிசையில் நின்று ஊசி போட்டுக் கொண்டனர். முகாம் தொடங்கிய 10 நிமிடங்களிலேயே 400 டோக்கன்கள் வழங்கப்பட்டன. முகாம் நடைபெறும் இடங்களில் அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தையொட்டி கர்நாடக மாநிலத்தின் கபினியில் உள்ள புலிகள் காப்பகத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஒரு புலி ஆண் யானை ஒன்று கம்பீரமாக நடந்து வருவதைக் கண்டு அச்சத்தில் தலை தெறிக்க ஓடிய காட்சி வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சேலம் அரிசிபாளையத்தைச் சேர்ந்த பாலாஜி ஜெகதா தம்பதியின் மகள் ஸ்வேதா கொரோனா விழிப்புணர்வு வாசகங்களை கோலமாக வரைந்து சாதனை படைத்துள்ளார். 12ஆம் வகுப்பு படிக்கும் அவர் முன்கள பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வாசகங்கள், தனிநபர் இடைவெளி, முகக்கவசத்தின் அவசியம், நோய் எதிர்ப்பு சக்திக்காக செய்ய வேண்டிய உடற்பயிற்சி, யோகாசனம் உள்ளிட்டவற்றை சையத் ஜாஃபர் தெருவில் 120 மீட்டர் நீளத்திற்கு கோலமாவு பயன்படுத்தி 3 மணி நேரத்தில் ஓவியங்களாக வரைந்துள்ளார். இந்த சாதனை விர்ச்சுவல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. எல்லாருமே வீட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு திருப்பி மீண்டு பழைய நிலைமைக்கு வரும். அதனால தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் மெயினாக நான் இதை பண்ணியிருக்கேன். மாஸ்க் அணியணும், அதாவது சமூக இடைவெளி 2 மீட்டர் விட்டு நிற்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இந்த கண்டென்ட்டை நான் பண்ணியிருக்கேன். என்னென்ன டேப்லெட்ஸ் சாப்பிட்ணும், அதாவது கொரோனா வந்துச்சு அப்படின்னா என்னென்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், ஃபுட்டில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஜிங்க் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த கோலத்தில் மூலம் சொல்லியிருக்கேன். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 112 ரூபாய் அதிகரித்து 36,888 ரூபாயாகவும் 1 கிராம் 4,611 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 76 ரூபாய் 20 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் 45 நாட்களுக்கு பிறகு தினசரி கொரோனா தொற்று மிக குறைந்த அளவாக பதிவாகியுள்ளது. ஊரடங்கு காலத்திலும் பெட்ரோல், டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்திருப்பது மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.
கொரோனாவால் பெற்றோரை இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது கல்விச் செலவை அரசு ஏற்கும் என்று அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.